அனைவருக்கும் நாடி கார்த்தியின் மாலை வணக்கம். ஒரு மான்சூன் சீசனில் நாம் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் முருடேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே நம்ம டே 4ல் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு நம்ம இப்போ இங்கிருந்து யஷ்வந்த்பூருக்கு பஞ்சகங்கா ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன். டே 1 யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்து திரும்ப டே 4ல் நம்ம அதே யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போய் முடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எந்தெந்த இடம்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது போன்ற வீடியோ உங்களுக்கு போடும்பொழுது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருடேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானம் வணங்கினதுக்கப்புறம் கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி அங்கிருந்து 3 பக்கம் கடலால் சூழ்ந்திருக்கக்கூடிய அரபிக்கடலுடைய அழகையும் மிக உயரமான சிவன் சிலையும் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு கீழே இறங்கி வந்திருக்கோம். முருடேஸ்வருக்கு நம்ம நேற்று நைட்டு வந்து அந்த அழகையும் பார்த்து ரசித்தோம். இப்போ காலையில் கோவிலுக்கு போயிட்டு கோபுரத்துலேருந்து வியூ பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து நம்ம திங்ஸ் ஏற்கனவே நம்ம ரெடியாக வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரூம் ரெண்ட்டையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோவில் இங்கிருந்து நம்ம 5 to 10 minutes ட்ராவலில் இருக்கக்கூடிய முருடேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு வெயில் இல்லை, கிளைமேட் சூப்பராகவே இருந்தது. நாம் இப்போ NH66 சாலையை கடந்து சர்வீஸ் சாலை வழியாக தான் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் முருடேஸ்வரர்லேருந்து மாவெளி அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு 5 to 6 minutesல முருடேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடம் நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக மழை வரும்னு நினச்சோம். நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோமோ அந்த சமயத்தில் மழை வரல. ஆனால் நைட்டில் மழை வந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே. நேற்று மூகாம்பிகை கோவிலில் மட்டும்தான் கோவிலேருந்து வரும்பொழுதும் சரி, இறங்கி கோவிலுக்கு போகும்பொழுதும் சரி நல்ல மழை. இது ஒரு குட்டி ஸ்டேஷன் சொல்ல முடியாது, பெரிய ஸ்டேஷனும் சொல்ல முடியாது. இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2, 2 இருக்குது. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு தெரியல. இதுக்கிடையில் நம்ம காலையில் முருடேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு மதியம் 12 மணிக்கு மேலே நம்ம ஒன்னவரா பகுதியில் இருக்கக்கூடிய இடகுஞ்சி மகாகணபதி கோயிலுக்கு போயிருந்தோம். அடுத்து லஞ்ச் எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிற 2 தகவலையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே அடுத்து வேறு என்னென்னலாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 1/2 an hourல இடகுஞ்சின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடியும்னு சொன்னாங்க. அவங்களே வந்து எங்களுக்கு கேப் புக் பண்ணியிருந்ததுனால நாங்கள் இப்போ NH66 சாலையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். மதியம் 12:15 ஆகுது. இப்போ நம்ம NH66 சாலையில் பயணம் செய்கிறோம் இல்லையா. இந்த சாலை வந்து இந்தியாவில் மேற்கு கடற்கரையை ஒட்டி, அதாவது அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் இந்த சாலை அமைஞ்சிருக்கு. கர்நாடகா மாவட்டத்தில் மாரவந்தே பகுதியிலிருந்து கேரளாவில் தலசேரி ஆலப்புழா வரைக்கும் இணைக்கக்கூடிய வகையில் இருக்குது. டோட்டலாக 5 மாநிலங்களை இணைக்கிற வகையில் இந்த NH66 சாலை அமைஞ்சிருக்கு. நேஷ்னல் ஹைவேலே ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த சாலை வந்து டோட்டலாக 1640 கிலோமீட்டரை மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 5 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுற வகையில் அமைஞ்சிருக்கு. 4 வழி சாலையிலேருந்து ரைட் சைடு திரும்பி கோயிலுக்கு போகக்கூடிய நுழைவாயிலை கடந்து நம்ம போக போகிறோம். இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சாலை வழியாக நம்ம பயணம் செய்யும் பொழுது நேற்று நம்ம கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்பொழுது பேருந்து மூலமாக போகும்பொழுது 2 பக்கமும் நிறைய மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரியே இருந்தது இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த இடம் வந்து ஒரு வழி சாலையாக இருந்தாலும்
பயணம் செய்யும் பொழுது ரொம்ப ஜில்லுன்னு பார்க்க குளிர்ச்சியாக அங்கங்கே பச்சை பசேன்னு இருக்கிறத பார்க்க சூப்பராக இருந்தது. பரபரப்பாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அமைதியான ஒரு இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் பொழுது பயணம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாலையினுடைய 2 ஓரத்துலேயும் உயர்ந்த மரங்கள் அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கிறதுனால நமக்கு வெயிலே தெரியல. பயணம் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு முருடேஸ்வரிலேருந்து நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாக்கா கேப் ஆட்டோ வசதி நிறையவே இருக்குது. இடகுஞ்சில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோவில் இந்தியாவில் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. அரபிக்கடலில் கலக்கக்கூடிய வகையில் ஷராவதி ஆற்றங்கிற ஓரத்தில் இருக்கிறதுனால இந்த விநாயகர் கோவிலை கடற்கரை விநாயகர்னு சொல்லி அழைப்பாங்க. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் மான்கி ஒன்னவரா பகுதியிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துலேயும் கோக்கர்னாவிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் கோவிலுக்கு போக பஸ், ஆட்டோ, கால் டாக்ஸி வசதி மட்டும் இல்லை. இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மான்கின்ற பகுதியில் ரயில் நிறுத்தம் இருக்குது. நம்ம அங்கிருந்தும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. மேற்கு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது வழி நெடுக்க பார்த்திங்கன்னா இயற்கை சூழலோடு இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்தியாவில் மேற்கு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய 6 ஃபேமஸான விநாயகர் கோவிலில் நாம் போகக்கூடிய இந்த இடகுஞ்சி மகா கணபதி கோவிலும் ஒன்று. மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரும் இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து பார்த்துட்டு சக்கர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி 2 தீர்த்த பகுதியை உருவாக்கினதா கதை இருக்குது. கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வரதை பார்க்க முடியுது. முருடேஸ்வரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நம்ம இப்போ 25 மினிட்ஸில் இடகுஞ்சில் இருக்கக்கூடிய மகா கணபதி கோவிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகளும் 2 வீலர் பார்க்கிங் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம கேப் மூலமாக வந்ததுனால நாம் இந்த இடத்துல இறங்கி கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். உள்ளே நான் விநாயகரை பார்க்கும் பொழுது வழக்கமான விநாயகராகவே இல்லை. அதாவது விநாயகரை வந்து எப்போதும் நம்ம ஒரு தந்தத்தோடையும் 4 கைகளோடையும் பார்ப்போம் இல்லையா, இந்த இடத்துல 2 தந்தம் 2 கைகளோட இருக்கிறத பார்க்க முடியுது. விநாயகருக்கு தொப்பை தான் அழகு. அந்த தொப்பையை சுற்றி ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல அது இல்லாமல் அவரோட கழுத்தில் பெரிய மணி தொங்குறத பார்க்க முடியும். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் லஞ்ச் நம்ம இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஜன ஹாலுக்கு போகக்கூடிய பாதையில் தான் நாம் இப்போ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல லஞ்ச் டைம் வந்து மதியம் 1லேருந்து 2:30 வரைக்கும். மதியம் சாப்பாடு திருப்தியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கால் டாக்ஸி மூலமாக நாங்கள் திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே மறுபடியும் முருடேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பி கோபுரம் வழியாக அரேபியன் சி வியூவையும் அங்கேருந்து டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சுவும் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த பதிவை எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நாங்கள் முருடேஸ்வரில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். தூரத்தில் ட்ரெயின் வரக்கூடிய சத்தம் கேட்குது. என்ன ட்ரெயின் தெரியல. அதற்கிடையில் குருவி சத்தமும் கேட்கும் பொழுது இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ரேப் சவுண்ட் கொண்டு வரக்கூடிய இந்த ட்ரெயின் நம்பர் 12978 அஜ்மீர் ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் போகக்கூடிய மருசாகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதுக்கு முருடேஸ்வரில் நிறுத்தம் கிடையாது. ஆனால் வண்டி ஸ்லோவாக போகுது, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே அது 6:21க்கு வர வேண்டியது 6:51க்கு தான் வருது. அரை மணி நேரம் லேட்டில் வந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ஆப்போசிட்டில் வரக்கூடிய ட்ரெயினுக்கு நிறைய பேர் போர்டிங் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறதை பார்க்க முடியுது. எந்த ட்ரெயின் வருதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரவு வர்றது நல்லாவே உணர முடிஞ்சுது. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப்போசிட்டில் நம்ம மேங்களூர் சென்ட்ரலில் எஸ்எம்விடிலேருந்து வந்த ட்ரெயின் உடுப்பி வரைக்கும் இல்லையா, அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இது மதியம் 1:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் ரொம்ப லேட்டாக இப்போ முருடேஸ்வரருக்கு வந்திருக்கு.
இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 ட்ரெயினும் அரைவல் ஆகிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல மழை பெஞ்சு விட்டுடுச்சு. என்னால் அந்த விமன் வெயிட்டிங் ஹால்லேருந்து வெளியில் வந்து அதை எடுக்கவே முடியல. ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இந்த ட்ரெயினில் நாங்கள் உடுப்பிக்கு வந்து இறங்கின தகவலை நான் வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ரெயினுக்கு டிபார்ட்டிங் டைம் நிறையவே இருக்குது. 2ல் நிறுத்தியிருக்கலாம், ஏன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நிறுத்தினாங்கன்னு தெரியல. ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 1656 ಕಾರವಾರ ಬೆಂಗಳೂರು पंचगंगा एक्सप्रेस प्लेटफॉर्म संख्या 2ರಲ್ಲಿ ಬರಲಿದೆ. कृपया ध्यान दीजिए, कारवार से आने वाली. இப்போ நம்ம போகக்கூடிய ட்ரெயினுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்போம். ஆக்சுவலாக இது தினசரி இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் இரவு 7:30க்கு முருடேஸ்வரில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி 5 நிமிஷம் லேட்டில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இந்த சூழலுமே ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த சில்வண்டு சத்தம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நின்றுட்டுருக்கிற ட்ரெயினுடைய வெளிச்சம், நிலவு வெளிச்சம் எல்லாமே இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்பாடி ஒரு வழியாக நம்ம போகக்கூடிய ட்ரெயினுடைய வெளிச்சம் தூரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம S5ல் பயணம் செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சிருந்தது. அந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்க்க முடியுது பாருங்களேன். நல்ல மழை, ஆனால் என்னால் தான் ஷூட் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பஞ்சகங்கா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் லோக்கோக்கு அடுத்து ஒரு ஜென்ரேட்டர், ஒரு ஜென்ரல், ஒரு HA1, ஒரு A1, ஒரு B1, 2 எக்கனாமிக் கிளாஸஸ் இருக்கும். அடுத்து SET செட் கோச்சஸ் இருக்கும். இதை தொடர்ந்து S7, அடுத்து 3 ஜென்ரல், அடுத்து S1லேருந்து S6 வரைக்கும் இருக்கும். இதை தொடர்ந்து ஒரு SLR இருக்கும். டோட்டலாக இந்த ட்ரெயினில் 19 கோச்சஸை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் LHV ரேக்கை கொண்டு இயங்குது. நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதுனால எங்களுக்கு அது ஈஸியாகவே இருந்தது. ட்ரெயின் 5 மினிட்ஸில் டிபார்ட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து எந்த ஸ்டேஷன் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முருடேஸ்வருக்கு அடுத்து பட்கல்ன்ற பகுதிக்கு 9 நிமிஷம் லேட்டில் நம்ம ரீச் ஆகிருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கார்கோ ட்ரெயினை நம்ம முருடேஸ்வரர் ஸ்டேஷனுக்கு உள்ளர என்ட்ரி ஆகும்பொழுது பார்த்தோம். அது இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது. முருடேஸ்வருக்கும் பத்கலுக்கும் இடையில் சித்ராப்பூர் ஹால்ட் அப்படிங்கிற இன்டர்மீடியட் ஸ்டேஷனை கடந்து தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து நாம் இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. டின்னர் போகிற வழியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருடேஸ்வரில் நாங்கள் வாங்கலை. என்ன வாங்கி சாப்பிட்டோம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 9லேருந்து இப்போ 11 நிமிஷம் லேட்டில் பைந்தூர் மூகாம்பே ரோடுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது 8:17, ஆக்சுவலாக இங்கே 8:06க்கு வந்திருக்கணும். இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. தண்ணி நிறையா நிற்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஷெட்டெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து பைந்தூர் மூகாம்பிகை ரோடு. நம்ம இங்கே இறங்கி கூட நம்ம மூகாம்பிகை கோயிலுக்கு போக முடியும். ட்ரெயினில் வரும்பொழுது இங்கே தான் இறங்கணும். இங்கேருந்து இறங்கி ஆட்டோவில் நம்ம கோயிலுக்கு போகலாம். அதெல்லாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு. ட்ரெயின்லேயே ஃபுட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சப்பாத்தியும் அண்டா கிரேவியும் வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். நாங்கள் மேங்களூர் சென்ட்ரலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை விட இது சூப்பராக இருந்தது. மூகாம்பிகை ரோடுக்கு அப்புறம் இப்போ நம்ம குந்தப்புரா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே இரவு 8:34 வர வேண்டிய ட்ரெயின் 8:45க்கு வந்திருக்கு. இதில் நிறைய பேர் டீபோர்டிங் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது.
குந்தபுரா ஸ்டேஷன்லேருந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வண்டி கிளம்பிடுச்சு. அடுத்து வரக்கூடியது பர்கூர் தான். ஜில்லுன்னு காற்று வர்றதை பார்த்தா எங்கேயோ பக்கத்தில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பர்கூர் ஸ்டேஷனுக்கு இரவு 9:04 வந்திருக்கோம். இங்கே தான் நல்லா மழை பெய்யுது. மான்சூன் சீசனில் ட்ராவலிங் டைமில் இப்போ தான் நம்ம மழை பெய்யறதே பார்த்துட்ருக்கோம். பதினாலு நிமிஷம் லேட்டில் உள்ளே வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பர்கூர்லேருந்து நம்ம அடுத்து உடுப்பி போக போகிறோம். நம்ம உடுப்பியை பற்றி ஏற்கனவே பார்த்ததுனால லைட்டாக ஒரு தூக்கம் போட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனில் நான் பார்க்குறேன். சட்டுன்னு ஒரு முழிப்பு வந்தது. இந்த ட்ரெயினை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது நம்ம பர்கூருக்கு வரும்பொழுதே கிராசிங் ஆகிருக்கணும். இந்த ட்ரெயின் கிராசிங் ஆகக்கூடிய இந்த இடம் முழுக்கி இரவு 9:50க்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே 9:38க்கெலாம் வர வேண்டிய ட்ரெயின் நம்ம லேட்டில் வந்திருக்கோம். ரெண்டு ட்ரெயினுமே லேட்டில் ரன் ஆகிறதுனால நம்ம இப்போ முழுக்கியில் அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 மினிட்ஸ் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அடுத்து என்னென்ன ஸ்டேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மங்களா லட்சத்தீப் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பினோடனே நாம் முல்கியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சூரத்கல் ஸ்டேஷன் வரும்பொழுது லாரியில் கூட்ஸுக்கு ஏற்ற வேண்டிய அந்த திங்ஸ் எல்லாமே அழகாக எடுத்துகிட்டு இந்த ட்ராக் மூலமாக போனதை பார்க்க முடிஞ்சது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இதை மாதிரி சுச்சுவேஷனை பார்க்குறது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லாரிக்கு முன்னாடி இன்னொரு லாரி திங்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கிறதுனால இதை வெயிட் பண்ணி அந்த லைன் மாறினதுக்கப்புறம் தான் இது கிளம்புது. அந்த கிளம்பும் பொழுது அந்த லைன் மாறுற சவுண்டு கடக்குன்னு கேட்குறது வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். காலையில் எந்த ஸ்டேஷனில் முடிக்கணும் அதுலேருந்து நம்ம யஷ்வந்த்பூர் வரைக்கும் பார்க்கலாம். குட் நைட். நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு இப்போ நம்ம சன்னராயப்பட்டினாவுக்கு காலையில் 5:49க்கு வந்திருக்கோம். 1.5 மணி நேரம் லேட்டில் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கோம். நைட்டு 2 நிமிஷத்துலேருந்து லேட் ஆரம்பித்து இப்போ 1.5 மணி நேரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு. எத்தனை மணிக்கு நம்ம யஷ்வந்த்பூர் போக போகிறோன்னு தெரியல.
2 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பிட்டோம். சன்னராயப்பட்டினத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 13 இன்டர்மீடியட் ஸ்டேஷனுக்கு நிறுத்தம் கிடையாது. அடுத்து வரக்கூடியது யஷ்வந்த்பூர் தான். இப்போ நம்ம குணிகல் ஸ்டேஷனுக்கு 6:42க்கு வந்திருக்கோம். ட்ரெயின் நம்பர் 01595 கார்வார் மட்கோன் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல். மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் 01596 மட்கோன் கார்வார் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுது. LHP ரேக் கொண்டு இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் தனது முதல் சேவையை 2020 மார்ச் 7 தொடங்கியிருக்கு. டெய்லி ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் கார்வாரில் சாயந்தரம் 6 மணிக்கு டே 1 தொடங்கி அங்கோலா, கோகர்னா ரோட், கும்தா 1 hour, அடுத்து முருடேஸ்வர் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்துட்டு வந்திருந்தோம். அதுபோல் மறுமார்க்கமாக இதே பஞ்சகங்கா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16595 எண் கொண்டு KSR பெங்களூர்லேருந்து கார்வார் வரைக்கும் ரன் ஆகும்பொழுது பேண்ட்ரி கார் மட்டும்தான் கிடையாது, ஆன்போர்டு கேட்ரிங், கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது. ஆனால் நாம் இப்போ போகும்பொழுது ஆன்போர்டு கேட்ரிங் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருந்தது. மார்னிங் வைப் சூப்பராக இருந்தது. அப்படியே தூரத்தில் தெரியக்கூடிய பச்சை பசேன்ற பகுதி, மலை, ஹைவே இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிற இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உடுப்பியில் நாங்கள் நேற்று இறங்கின உடனேவே தக்கலில் இந்த ட்ரெயினுக்கு முருடேஸ்வர்லேருந்து யஷ்வந்த் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். உடனே எங்களுக்கு கிடச்சிருச்சு. டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு 520 ரூபா. முருடேஸ்வரில் சாட்டர்டே நைட்டு 7:35க்கு நம்ம கிளம்பி மறுநாள் காலையில் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது 7:53க்கு வந்து இறங்கியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1 hour 13 minutes லேட்டில் வந்திருக்கோம். இந்த அனுபவம் ரொம்பவே புதுமையாக இருந்தது. நல்ல வேளை இன்றைக்கி சண்டே, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் போகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால டெம்ப்ரவரியாக நமக்கு வெயிட்டிங் ஹால் வந்து வெளியில் கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பஞ்சகங்கா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய சந்திப்பது உங்கள் நாடு கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.